வெல்கம் டு சினி லேர்னிங். இன்றைக்கி நம்ம என்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோரி ரைட்டிங்கில் எழுதிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கதையெல்லாம் ஈஸியாக கிடச்சிரும். அந்த கதையை ஈஸியாக டெவலப் பண்ணிடுவீங்க. பட் இந்த கேரக்டரை எப்படி ஆர்க் பண்ணி இந்த ஸ்டோரியோட பிளெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ரொம்ப டவுட் இந்த விஷயத்தில் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் கேரக்டர் ஆர்க்ஸ் அண்ட் அதோட டைப்ஸ் பற்றி தான் அவங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, கேரக்டர் ஆர்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டோரி நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே, இந்த கேரக்டர் இங்கே இருக்க மக்களோட ரிலேட் ஆகணும் அப்படின்னா அந்த ஆர்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது பண்ணணும். அப்போனா தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெளில பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸோட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகும்னு சொல்லுவேன். ஸோ இதில் மொத்தமாக எத்தனை டைப் கேரக்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்க் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் ஆர்க், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் ஆர்க், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் ஆர்க், அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் எண்டட் ஆர்க். ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆர்க் சொன்னல, இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ சேஞ்ச் ஆர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கான நீடை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கும் ஏதாவது ஒரு பொய் மூலியமாக அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய பொய்கள் சொல்லி அந்த நீடை அதுக்குள்ளேயே அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு பொய்யை நம்பும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொய்யிலேருந்து உண்மையை தோண்டி எடுக்கும். அந்த உண்மையை தோண்டதுக்கப்புறம் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணிக்கும் அந்த ட்ரூத்தை. இதுதான் பார்த்தீங்கன்னா கேரக்டர் சேஞ்ச் ஆர்க்குன்னு சொல்லுவேன். இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ஆர்க்கு ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ் பர்ஃபெக்ட் பர்சனை உருவாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவேன். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கேரக்டர் ஆர்க்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரியவரும் பெருமாள் சொல்லலாம். அந்த பரியரும் பெருமாள் பார்த்தீங்கன்னா அந்த பரியன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனோட கேரக்டர் ரொம்ப எப்படி பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா அம்மா நம்ம கூப்பிட்டு வந்த ஒரு மாதிரி நமக்குள்ளேயே ஒரு லோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவை கூப்பிட வேணாம், வேறு யாராவது கூப்பிட்டு வரலாம் அப்படிங்கிறத ரொம்ப இந்த ஸ்ட்ராங்கான ஒரு பொய்யை நம்பிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள சின்னதாக ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் வரும். அந்த கான்ஃப்ளிக்ட் அவருக்கு டிஸ்கஷனாக மாறும். அந்த டிஸ்கஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அவரோட ஒரிஜினல் அப்பாவை கூப்பிட்டு வர. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நான் யார், நான் என்ன பர்சன் அப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்ட் பர்சனாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பரியன் வருவார். இதுக்கு இந்த படத்தில் சேஞ்ச் ஆர்க் வச்சு யூஸ்ஃபுல்லாக எழுதியிருப்பாங்கன்னு சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் ஆர்க். ஸோ ஃப்ளாட் ஆர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் அதோட உண்மையை படத்தோட ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிக்கும். அந்த ஸ்டார்டிங்கில் தெரிஞ்ச உண்மையை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்கஷன் பண்ணும். அந்த உண்மையை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி நிற்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆர்க்கு. இந்த ஃப்ளாட் ஆர்க் எந்த படத்தில் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கொட்டுக்காளி படத்தில் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. கொட்டுக்காளி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆனாபென் மேம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். அந்த படத்தில் அவங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையாக ஒரு விஷயத்த நம்பியிருக்காங்க. அந்த நம்பியிருக்க விஷயத்த அவங்களுக்குள்ளேயே அது போகிற வழியில் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெஸ்ட் பண்ணுற சீன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த டெஸ்ட் பண்ணுற சீன் ஒரு கோட் ஆகிருக்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சூரிய அடிக்கிற சீனாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து லாஸ்ட்டில் வந்தால் கூட அவங்க சொன்ன ஒரு உண்மையை அவங்களுக்கே அவங்க எவ்வளோ ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஒரு எப்படி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் அண்ட் இதாக இருந்தாங்க பார்த்தீங்களா, ஸ்டபனாக. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கடைசியிலையும் ஸ்டபனாக இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் ஆர்க்கு. இந்த ஃப்ளாட் ஆர்க்கை ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளி படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் ஆர்க்கு. ஸோ நெகட்டிவ் ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா அந்த கரப்ஷன் ஆர்க்குன்னு சொல்லுவேன். ஸோ கரப்ஷன் ஆர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை பிலீவ் பண்ணும். அந்த உண்மையை அது அந்த கேரக்டர் பார்க்கும் இல்லை பிலீவ் பண்ணும். அந்த உண்மையிலேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இது நல்லது இல்லைந்து இது நம்ம வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் கொண்டு வரும். அது வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொய்க்குள்ளே அந்த கேரக்டர் ஃபுல்லாக மாட்டிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா கேரக்டர் கரப்ஷன் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. இது எந்த படத்தில் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலும் கடந்து போகும் படத்தில் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி கூட பார்த்தீங்கன்னா அந்த கேங்கில் நம்ம மணிகண்டன் சார் ஜாயின் ஆவார். அப்படி ஜாயின் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நான் 12th ஃபெயில் ஆகிருந்தேன். அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு படிப்பு வரல அப்படின்னு நினச்சி நானே நினச்சேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஊரில் சுற்றிட்டே இருந்தேன். இங்கே இந்த அண்ணா கிட்ட ஜாயின் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப நல்லதாக போச்சுண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த படத்தில் அவர் நம்புவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருப்பார். ஆனால் இந்த படத்தில் எண்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிகண்டனுக்கு விஜய் சேதுபதி ஆல்ரெடி இந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்ததுனால அவர் இவருக்கு ஒரு அறிவுரை இல்லை ஒரு சஜஷன் மாதிரி சொல்லாமல் அடித்து திருத்தி அவரை அனுப்பிச்சு விட்ருவார் மணிகண்டனை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்த எண்டுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா கரப்ஷன் ஆர்க்கு ரொம்ப சூப்பராக வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் ஆர்க்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் ஆர்க்கு இந்த படம் மாறி இருக்கும். மணிகண்டன் கேரக்டரில் ரொம்ப சூப்பராக இந்த 2 கேரக்டர் இந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆர்க் வச்சு ரொம்ப அழகாக இந்த படத்தில் காதலும் கடந்து போகணும் அழகாக
சூப்பராகவே எழுதியிருப்பாங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் ஆர்க்கில் இன்னொன்று வந்து இந்த ஃபால் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபால் ஆர்க் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து ஒரு பொய்யை நம்பும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொய்யை அது மனசுக்குள்ளே ஓட்டிகிட்டே இருக்கும், அதுக்கடுத்து உண்மை வந்தாலும் அதையும் ரிஜெக்ட் பண்ணிடும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொய்யிலேருந்து ஸ்ட்ராங்கர் ஒர்சரான ஒரு பொய்யை ரொம்ப கடைசி வரைக்கும் ரொம்ப பிலீவ் பண்ணும் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் ஆர்க்கு. இந்த ஃபால் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் சைட்ஸில் வந்து ரொம்ப சூப்பராகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. வில்லன் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு பொய்யை நம்புவார், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாவே அது வந்து நமக்கு செய்கிறது தப்பாக கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அண்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக அவருக்கு வந்து கிடைச்சாலும் திருப்பி வந்து அவர் செய்கிற வேலையை அப்படியே அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால் ஆர்க் வந்து எப்போவுமே கொண்டு வருவாங்க. மேலேருந்து அதாவது ஒரு உச்சத்திலிருந்து ஒருத்தன் கீழே வந்து விழுறான் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து இந்த ஃபால் ஆர்க்கை ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. எப்போவுமே இந்த ஃபால் ஆர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வில்லன்ஸ்க்கு வந்து ரைட்டிங்கில் வரும்னே சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் எண்டட் ஆர்க். ஓப்பன் எண்டட் ஆர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொய்யை வந்து நம்புவாங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பொய்யையே வந்து நம்ம மனசுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பொய்க்கு அப்புறம் வர ட்ரூத்தை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அவங்களுக்கு வரும். அந்த கான்ஃப்ளிக்ட் வரும்போது ஓப்பன் எண்டடாக வந்து முடிச்சிருவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் எண்டட் ஆர்க். ஓப்பன் எண்டட் ஆர்க் வந்து எந்த படத்தில் யூஸ் பண்ணுவோம், இதுவுமே கொட்டுக்காளி படத்தில் நம்மளோட சூரி கேரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த கொட்டுக்காளி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சூரி கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் நம்ம மாமா பொண்ணு நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உரிமையோடு இருப்பார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூட்டு போய் நம்ம பேய் பிடிச்சி வச்சு அந்த பேயை ஓட்டிட்டா அது வந்து நல்லா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். அதுக்கப்புறம் போகிற வழி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார், அவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கா இல்லை அந்த பையனை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சின்ன டிஸ்கஷன் அவருக்குள்ளேயே வந்து டெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து நம்ம விஷயத்தை ஒரு நம்பிட்டு இருக்கோம், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேய் பிடிக்கிறவங்கள நம்ம பொண்ணு மேலே வேறு யார் கை வச்சாலும் நம்ம வந்து ரொம்ப கோவமாகும், ஆனால் இங்கே ஒருத்தர் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் வருது. இதுக்கப்புறம் வந்து அந்த சாமிகிட்ட போய் அவள்கிட்ட காட்டணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொய்யிலிருந்து இந்த உண்மையை நம்ம எப்படி நம்புறது, ஆனால் நம்ம இத்தனை நாள் வாழ்ந்தது இப்படி அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஓப்பன் எண்டடாக முடிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா சூரி அந்த கொட்டுக்காளியில் சூரிக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவேன். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கேரக்டர் ஆர்க்ஸாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைவு படிச்சிருந்தேன். இதுக்கப்புறமும் நிறைய கேரக்டர் ஆர்க் இருக்குது, கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பார்ட் 2 இல்லை பார்ட் 3 வீடியோஸில் ரொம்ப சூப்பராகவே சொல்கிறேன். Until then, bye from now, RJ Shobri Shiva.